என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் தம்பி, நீங்க இப்படி ஆடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கையில கலைய வச்சுட்டு தான் சொல்லிருக்கிறாரு. ஆமா, எங்க இந்த நட்டுவனா? அவர் இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பாரு. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஏப்பா, பார்த்தாவே தெரியல, பெரிய கலா மேத போல இருக்கு. அது அடியனுக்கு ஏற்காது. அதாவது மனிதன் கற்றது கைமண்ணள, கல்லாதது உலகள, வாழ்வு சிறிது வளர்கலை பெரிதென்பவன் நான். அடா 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 அடா, என்ன அடக்கம் என்ன பவ்யம். தம்பி, இவதான் என் பொண்ணு மோகனா. வணக்கம். எப்படியாவது உங்க கலையை பூராவும் இவளுக்கு கத்து கொடுத்துறோம். நிக்கிறீங்களா? சும்மா பாருங்க, இத வந்துட்டேன். அம்மா எழுந்துருமா, கஞ்சி சாப்பிடு, அப்புறம் ஆறிடு போகுது. வேண்டாம்மா. ஒண்ணும் சாப்பிடாம இருந்த உடம்பு என்னம்மா ஆகும்? உடம்பு இடிஞ்சா நம்ம வாழ்வே முடிய போகுது, நம்ம மானமே போக போகுது. இனி என் உடம்பு எக்கெடுக்கிட்ட என்ன? பாண்டியன் இப்படி கைவிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ என்னமோ கோவிச்சுக்கிட்ட. ஏம்மா இப்படி செஞ்சா என்ன? அப்படியம்மா, பிள்ளை வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு 10 நாள் தவணை கேட்கட்டுமா? கேட்டு பாருமா, உன் ஆசையா நான் ஏன் கெடுக்கணும்? சரிம்மா, அப்ப போயிட்டு வரேன். இந்தா முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிடு. யாரு? ஓ நீயா? என்ன அசல வட்டி கொண்டாந்துருக்கீல்ல? எதிர்பார்த்தது போல இன்னும் எங்களுக்கு பணம் வந்து சேரல. அம்மாவும் படுத்த படுக்கையா இப்பவோ கொஞ்ச நேரமும் இருக்காங்க. அதுக்கே எங்க வந்த? உங்க ஊர்ல சங்குதிரம் இல்ல? அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தவணை கொடுத்தீங்கன்னா நானே எப்படியும் உங்க கடன் அடிச்சிடுவேன். இந்த வருஷம் எங்க புளியாமரம் நல்லா காய்ச்சிருக்கு. அதோட பண்ணையில கூலி வேலைக்கும் போறேன். இதெல்லாம் சேர்த்து வட்டி முதல் கொண்டாந்து எண்ணி வச்சிருவேன், நானும் வாங்கிக்குவேன். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயா தயவு செய்து தவணை கொடுங்க. எப்படியும் பணத்தை கொண்டா கொடுத்துறேங்கிற? ஆமா ஐயா, நிச்சயமா கொடுத்துடுறேன். அப்ப தவணை தர்றேன். சட்டம் இடம் கொடுக்காதுங்க. அது சரியா? இவங்க வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது அன்னைக்கு 11ஆம் தேதி. அதாவது நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சுன்னா மறுநாளே. அடைச்சா சும்மா கிடையா? இன்னைக்கு தேதி 10ங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இதாமா, நாளைக்கு தான் வீட்டை ஜப்தி பண்ண போறது. இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளார பணத்தை கொண்டா கொடுத்துரு. ஐயா, ஒரு நாள்ல எப்படிங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? நீங்க தவணை கொடுத்தாதான் எங்க அம்மா பழப்பாங்க. தயவு செய்து ஏழைங்க மேல இறக்கம் காட்டுங்க ஐயா. உன் மேல இறக்கம் காட்டுறதா? உனக்கு இறக்கம் காட்டுறதா பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்க்கறதா அர்த்தம். அன்னைக்கு என்ன எகத்தாளம் பண்ண, என்ன கிண்டலு, என்ன கேலி. இன்னும் ஒருத்தன இருந்தாக்கா தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கி இருப்பாங்க. ஐயா, தெரியாதனமா பேசிட்டேன். எங்க அம்மாவுக்காக மன்னிச்சிடுங்க. உங்க காலப்படி நீங்க கருணை காட்டலன்னா எங்க அம்மா உயிரையே விட்டுடுவாங்க. ஜவார், உங்க அம்மா உயிரை விட்டாலும் சரி, நீ ஊரை கூட்டாலும் சரி, என் அசலுக்கு வட்டிக்கு நான் தவணை கொடுக்கவே மாட்டேன். என்ன மாப்பிள்ள, என்ன கேசுது? இதெல்லாம் பழைய கேஸ் தான். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சோத்து நேரத்துக்கு சுறுசுறுப்பா வந்துருங்க. எங்கேயா உட்காந்து சீட்டாடாதீங்க. மாமா, ஏம்மா நான் மாடிக்கு போறேன் மாமா. இந்நேரம் நீ போயிருக்கணுமேம்மா. போம்மா, போ. நீ நினைக்கிற? போ வெளியே. இதான் உனக்கு வழி. உயிருக்கு மந்தாடிக்கிட்டு இருக்கிற எங்க அம்மாவுக்கு கேட்ட வழி அது இங்க கிடைக்காது. இந்த தடவை மட்டும் நீ பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. ஐயா, கடைசி தடவை கேட்கிறேன். ஏது நீ பேசிக்கிட்டு போறத பார்த்தா தினசரி வந்து கேட்ப போல இருக்க. அவ்வளவுக்கு முட்டாள் இல்லனா ஈவிரக்கம் இல்லாத உங்ககிட்ட இனியும் தவணை கேட்க. துன்பத்தால் துடிச்சு போன ஏழக முதுகுல ஊஞ்சலாடி அவங்க கண்ணீரை பன்னீராக்கு உங்க வாழ்வு நீடிக்காது, நிலைக்காது. என் நிலைமை தடுமாறி உங்ககிட்ட அம்மா தாயன்னு கையன்ற காத்துல பாத்துக்கலாம். உன்ன வெளியில போ. திருப்பதி அடுத்த பிடிச்சி வெளியே தர்றான். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம், நானே போயிடுறேன். பாண்டியன், உங்களுக்கு ஒரு லெட்டர். தம்பி பாண்டியனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம். உன் உதவி கிடைக்கும் என்று இதுவரை எதிர்பார்த்தோம். 11ஆம் தேதி என்று நம் வீடு ஜப்தி. அதன் பிறகு உன்னிடம் நீட்டிய கையை ஊராரிடம் நீட்ட வேண்டியதுதான். இப்படிக்கு தங்கம்மா அக்கா, அப்படி என்றால் நான் அனுப்பிய பெட்டி உங்களிடம் வந்து சேரவில்லையா? பாவி மோசம் செய்து விட்டானா? ஐயோ, இந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, என்ன ஆனீர்களோ? டாக்டர், டாக்டர், நான் என் ஊருக்கு போக வேண்டும்.
தான் இங்கு இருக்கிறது. என் உயிரெல்லாம் என் குடும்பத்தாரிடம் இருக்கிறது. வேறு எந்த மருந்தும் என்னை சொஸ்தப்படுத்தாது. நான் ஊருக்கு போக வேண்டும். டாக்டர், 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 என் காலை பிடிக்கிறேன் என்ன இது? கத்தி. கொடு இப்படி. அல்லி, தற்கொலை செய்து கொள்றதுனால இறந்து போனவங்க திரும்பி வந்துட மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யறாங்க. இறந்து போனவங்க விட்டுட்டு போன நல்ல காரியங்களை நாம தொடர்ந்து செய்யறதுதான் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு எடுத்துக்காட்டு. தற்கொலை செய்துக்கிறதுக்கு இல்ல இதை நான் எடுத்தது. கொலை செய்ய, பழி வாங்க. கடங்கிற பாச கழுத்தால எங்க வீட்டை ஜப்தி செஞ்சு என் தாயார சாகடிச்சு என்ன அனாதையாக்கிய யமனை பழக்கி பழி வாங்கத்தான் போறேன். அவ்வளவு கல்மனசு கொண்டவன் யார் அல்லி? மதுரையில் இருக்கிற பிரபல மிராத்தார். உயிருக்கு மந்தாடிக்கிட்டு இருந்து என் தாயாரோட நிலைமையை அவங்க வீட்டு படியேறி சொல்லியும் தவணத்தர மறுத்து விட்ட தர்ம பிரபு பரமேஸ்வரன் பிள்ளை. யா பரமேஸ்வரன் பிள்ளை அவரா? ஆமா. அந்த பணத்திமிங்களுக்கு குத்தி கொல்லத்தான் போறேன். அவசரப்படாதே அல்லி. பதறாத காரியம் சிதறாது. கொட்டிய தேள கொல்ல வேண்டியதுதான். ஆனா அதற்கு கோடாலி தேவையில்லை. நான் சொல்றதை கேளு. தயவு செய்து என் வார்த்தையில கொஞ்சம் நம்பிக்கை வை. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறத மறந்துடாது. கத்தியால குத்தி கொண்டு பழிக்கு படி வாங்குறதை விட வேறு நல்ல வழியில இதே இடத்துல உன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள எவ்வளவோ மார்க்கம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பொறுமைதான் தேவை. வா நீ, வா போகலாம். நளினியும் மாப்பிளையும் எப்படி பேசிக்கிறாங்க? அவங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு தூரம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா தம்பி வீட்டு தங்காம சுத்திக்கிட்டு இருக்கேங்கிற குறைதான், வேற ஒண்ணும் இல்லை. அவனை பத்தி அவங்களுக்கு என்ன ஐயா தெரியும்? அவனுக்கு மட்டும் என்ன அக்கறை எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கிறான்? அந்த பொடியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுமே, நம்ம நாணயத்தை காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஐயாவன். யோ சன்னியாசி, என் புள்ள இருக்கிறானே, நான் கோடு கிழிச்சேன்னா தாண்ட மாட்டான் ஐயா. தம்பி தாண்டறதை பத்தி நான் சொல்லலீங்க. அதோ வந்தாச்சு. வாடா தம்பி வா. தம்பி உனக்காக பந்தெல்லாம் போட்டிருக்கேன் பாத்தியா? எல்லாம் உனக்காக செலவு பண்ணதுடா. அத சொல்லையா? ஆமாங்க தம்பி, பாத்தீங்களா? குழாலைட்டு பாவாடை குஞ்சம் எல்லாம் அசலூர் நாட்களை வர வச்சு செஞ்சோம். அட தம்பி, அந்த பொட்டி ஞாபகத்தை விட்டுட்டு 3 முடிச்சு போடுற வரல கப்பு சிப்புன்னு இரு. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதிர்த்து பேசப்படாது. இந்த பாரு, என் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். நீ எதுவும் மறுத்து பேச மாட்டேன்னு எல்லா காரியத்தையும் செய்து விட்ட. குறுக்க ஒண்ணும் பேசப்படாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். சொல்லிட்டு இல்ல, போ உன் வேலையை போ. போ. ஐயரே, கொஞ்சம் இப்படி வாயா. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான்னுட்டு நல்லா பதிய முடியாது சொல்லுங்க. யோ, அவன் யாரையா அவன்? என்ன ஐயா இது? நான் ஒரு 15 நிமிஷமா பாக்குறேன். அங்க போறான், இங்க வர்றான், மேல ஏறான், கீழே குதிக்கிறான். என்ன திருட வந்தவனா? என்ன யாருமே? ஏ கலை, உன்னை மறந்துட்டப்பா நானு. இவரை தெரியாதுங்களா? தெரியாத. இவர் இல்லாத நிகழ்ச்சியே ஊருக்குள்ள இருக்காரு. இவரு பேரு கலைப்பித்தன். கலைப்பித்தன். இப்ப எங்க வந்தாரா? இவரு நம்ம வீட்டு கல்யாணம் கொலக்குலவை நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவரு கச்சேரி வச்சுக்கலாமான்னு கேட்க வந்திருக்காரு. என்ன மனுஷன்யா நீ? இந்த காலத்துல ஆம்பளைங்க அண்ணா பாப்பாங்களாயா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே. பொம்பளைங்க நாட்டத்தை பார்த்து பார்த்து கண்ணு புடிச்சு போச்சுங்க. இப்ப ஆம்பளை ஏத்துக்கும். என்ன கேட்கிறாரு? நீங்க ஒண்ணு செப்பால் அடிச்ச காசை கை நீட்டி வாங்க மாட்டாங்க. பையிலே போட்டுணுமோ? கலைக்காகவே முன்னோர்கள் சொத்தை எல்லாம் காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? ஆமாங்க, இது வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் அவுட்டுங்க. இவரு அவுட்டு விடுறாரா?
அவுட்டு விட நீங்க கலைக்காக செலவு பண்ணிருக்காரு செலவு. ஓஹோ, நம்ம பொண்ணு மோகனா இருக்கு பாருங்க. சவிக்கமா? இப்ப இவங்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ற? அசிங்கமான வார்த்தை. வெங்கடாதிபதி சிச்சகத்துக்குறா சிச்சே. சிச்சையா? ஐயா இப்ப எங்க வந்தாரு? ஒன்றுமில்லை, கலை நிகழ்ச்சிக்காக இந்த இடமெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்வையிட்டு போக வந்தோம். அப்படியா? நான் தான் பேசுறேன். நீ ஏன் பாப்ப? ஆஹா. ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? பையனை பார்த்தா முருங்கக்காய் மாதிரி இருக்கிறான். இவன் ஆடிக்கடி உடஞ்சு போனா சாம்பார்ல தான் தூக்கி போடணும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு உடம்பு முருங்கக்காய் மாதிரி இருக்கணும்னு எப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு தெரியுங்களா? அப்படியா? ஆமா மிஸ்டர் சன்னியாசி, உமக்கு சற்று கலைஞானம் இருப்பதாக எண்ணியிருந்தேன். ஈரமை இவ்வளவுதானா? கலையை ரசிக்க தெரியாத கணவானே, இதோ பாரு. பையன் எங்கேயா ஓடுறான்? அவன் போய் நிக்கட்டும், நான் சொல்றேன். இது என்னையா கூட்டம்? இது பொம்பளை கூட்டம், ஆம்பளை கூட்டம்லாம்? ஆம்பளையாவது பொம்பளையாவது இருக்கட்டும், எனக்கா கலையை ரசிக்க தெரியாது, எனக்கா கலைஞானம் இல்லை. இதோ பாருங்க. 1 and a 2 and a 3 and a 4. Day, 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 day. Rock, 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 rock and roll. Rock, 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 rock and roll. Shake, 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 shake and roll. Talk, 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 talk and roll. English dance, 1 and a 2 and a Indian dance, day, 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 day. China dance, ching chong, Burma dance, ching chong, lady dance, jolly dance, party beautiful, publicitycal, party, dance. ஆடினரல்லே ஆடினதில்லை அம்பலத்தே நின்று அரகர நாம் திருநடன பேசன். ஆடினரல்லே ஆடினதில்லை அம்பலத்தே நின்று அரகர நாம் திருநடன பேசன். ஆடினரல்லே மண்டம் குலுங்கிட தொண்டர் நடுங்கிட நந்தி மக்களும் எங்கும் முழங்கிட ஆடினாரே. விட்டதனி தாதரி ததனி தரி தனி தரி தனி 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 ததான ததனி தனி தரி தனி பம பரி தத 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 சா 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 don't you worry sir பார் 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 வேலைகளை பார் பாய் 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 படே படே பாய் டார டேர டேர டார டேர டார 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 டா சா 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 don't you worry sir பார் 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 வேலைகளை பார் பாய் 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 படே படே பாய் டார டேர டேர டார டேர டார 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 டா. கும்பலே பழம் பழத்து தொங்குறதும் கலை, தப்பலே மனம் மயங்க பொங்குறதும் கலை, வீதியில கர்ணம் போட்டு ஆடுறதும் கலை, மேடையில குந்திக்கிட்டு பாடுறதும் கலை, கலை கலை கலை. கவினிலாடிடும் குறும்புகாரன் கோபாலன் நந்தபாலன். கோபிய கூடவே கவினிலாடிடும் குறும்புகாரன் கோபாலன் நந்தபாலன். குழலோசை கேட்காத குறை செய்த காது குறைந்தென்ன வளர்ந்தென்ன ஒன்றுக்கும் உதவாகாது. கோபிய கூடவே rock, 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 rock and roll, rock, 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 rock and roll, shake, 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 shake and roll, talk, 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 talk and roll. English dance, 1 and a 2 and Indian dance, day, 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 day. China dance, ching chong, Burma dance, ding dong, ding dong, lady dance, jolly dance, body beautiful, publicitycal, party, dance.
சுனா கண்டே பத்ராணி சுபகே சஞ்சீவ சரதசதம். நிறுத்துடா. ஏண்டா நிச்சயம் பண்ண பொண்ணை வீட்டுல உட்கார வச்சுட்டு வேற ஒருத்திக்கு தாலி கட்ட போறிய? உனக்கு வெக்கம் இல்ல? ஏண்டா பெத்த அப்பனுக்கு துரோகம் பண்றதுக்காகடா நீ படிச்ச? யாரா இவ? நம்ம தங்கம்மா மக அல்லி. மாரியா? ஆமா. ஏய், நடந்தது நடந்து போச்சு. 4 கட்டு நடுத்தருக்கு வந்தவளை விட்டுட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு உன்னை சொத்துக்காரன் ஆக்க போற உங்க அப்பா கூட வர்றியா? என்ன சொல்ற? தூரத்துக்கு ஆகி போச்சுடா. பாத்துக்கலாம். ஏண்டா பெத்த அப்பனை விட இந்த அனாதை கழுது உனக்கு பெருசா போச்சு இல்ல? என் சம்பாத்தியத்துல காசு எதிர்பார்க்க முடியாது. அப்பா, நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லடா. அப்பா, உங்க சொத்து சுதந்திரம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஆசீர்வாதமா? தம்பி வருத்தப்படாதுங்க. அப்பா குணம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, எல்லாம் முடிச்சு போட்டுட்டீங்களா? ஆஹா, கல்யாணம் பண்ணா இதல்லவா கல்யாணம். சிம்பிளா நடந்துச்சு. சாமி கொஞ்சம் அரைச்சு கொடுங்க சாமி சீக்கிரம். தம்பி, நான் தான் ஆசீர்வாதம் பண்ணும். ஏன்னா பெருத்த புள்ள குட்டிக்காரன். என்னே மாதிரி நிறைய புள்ள குட்டியை பெற்று தீர்காயுசா இருங்க, தீர்காயுசா இருங்க, தீர்க்க சுமங்கலி பவாம். காலம் கடந்து வந்திருக்கிய தம்பி. உங்க அக்கா செத்து வீடும் பறி போய் அல்லியும் அனாதையா எங்க போச்சோ தெரியல. உங்க அக்கா சாகுறப்போ பாண்டியா பாண்டியான்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் செத்தான். அல்லிய உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற ஆசை நிறைவேறாத குறையோட செத்த அவன் நெஞ்சு கூட வெந்திருக்காது. முதல்ல இது சாப்பிடுங்க. அடே, இதெல்லாம் உன் ஏற்பாடா? இதுக்கு இவ்வளவு? தெரியாது. எதுக்குன்னு தெரியாமலே வச்சிருக்கிறியா? இல்ல, எங்க அம்மா இருந்தா இதெல்லாம் ஏற்பாடு செய்வாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. ஓ, இதெல்லாம் பெண் வீட்டுக்காரங்க செய்ய வேண்டிய ஏற்பாடா? ஆமா, இதுல எனக்கு வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்? விட்டாத தேனும் சுவையான அமுதம். அப்படியா? எனக்கு தெரியலையே. இந்த நேரத்துல எங்க கிடைக்கும்? என்னை ஏமாத்த முடியாது. அது உன் கண்ணுல நிறைஞ்சிருக்குது, உதட்டுல தேங்கி நிக்குது. போங்க. என்ன? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குதா? எதுக்கு? இங்க யாருமே இல்லையே. ஓ, சந்திரனுக்காக பார்க்கிறியா? பரவாயில்லை. இது பாரு, ஊடல் போதும். இன்னும் என்ன மதிக்காத இல்லி? சோதனையா? அத்தா, முல்லை குடிக்கு யாரோ ஒரு ராஜா தன் தேரைத்தான் கொடுத்தாராம். ஆனா இந்த அல்லி குடிக்கு உங்களையே கொடுத்திருக்கும் போது நான் ஏன் உங்களை சோதிக்க போறேன்? பெத்தவங்களோட பாசம், சொந்தக்காரங்களோட உறவு, சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் கையை பிடிச்சிருக்கீங்க. அல்லி, உனக்காக இந்த உலகத்தையே துறக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் இதை விட இன்னும் பொறித்திருப்பேன். ஐயோ, உலகத்தையே திறந்துட்டா நாம எங்க அத்தா வாழறது? இனியில்லாத இன்பலோகத்தில். அத்தா, ஒரு பெண்ணுக்கு கண் நிறைஞ்ச புருஷன் கிடைக்கிறத விட வேற இன்பம் என்ன இருக்கு? நீங்க எனக்கு கிடைச்சதே நான் செய்த பாக்கியம். பாக்கியமேதான் அல்லி. தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் வாழ்வு தாழ்வுகளை தடாகத்திலேயே அமைத்துக் கொண்டு ஒட்டிய உறவின் சின்னமாக விளங்கும் அல்லிக்கொடியாக நீ எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். இனி எப்போதும் பாக்கியம். இன்றையிலிருந்து நீ என் பாக்கியம். உன் பெயரும் பாக்கியமேதான். என்னத்தான் என் பெரிய மாத்திட்டீங்க? ஆமாம், உன் வாழ்வே மாறிவிட்டது. அநேக இன்னல்களுக்கு ஆளான அல்லி என்ற பெயரை மறந்துவிடு. புது வாழ்வு தொடங்கி இருக்கும் உனக்கு நான் வைக்கும் செல்ல பெயர் பாக்கியமேதான். இப்படி பொங்கி பூரிக்கும் பாக்கியமாக என்னை பார்க்கத்தான் என் தாய் துடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவ கொடுத்து வைக்கல. இப்போ அந்த ஜோதி ரூபத்துலதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் என்னமோ மாதிரி ஆயிட்டீங்க? இந்த பெட்டியை கொடுத்து அவன் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்க சொன்னான். ஆனா என் குடும்ப விளக்கு இதன் மேலே எரியும். என்ன சொல்றீங்க? அவ்வளவு முக்கியமான பெட்டியா இது? ஆமா, ஆதரவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தன் குடும்பத்திலும் சேர்க்கும்படி என்னை நம்பி இந்த பெட்டியை என்னிடம் ஒப்படைச்சான். விலாசத்தை தவறு விட்டுட்டேன். அதற்காக நான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாயிடுச்சு.
அந்த கவலை தான் என்ன வாட்டி வதைக்குது. இதுல உங்க தப்பு என்ன இருக்கத்தான்? நீங்க வேணும்னு செஞ்சாதானே கவலைப்படணும். தற்செயலா நடந்தது, குற்றம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என் கவனக்குறைவா அந்த நண்பனின் குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டதோ, என்ன கதியாச்சோ தெரியல. மறுபடியும் அவனை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு என்ன மன்னிக்கும்படி கெஞ்சினாலும் நம்புவானா? துரோகின்னு தானே சொல்லுவான். உங்க நல்ல மனசுக்கும் கடமை உணர்ச்சிக்கும் அந்த பட்டப்பேர் ஒரு நாளும் வராது. பாவம், யாரோ தன் குடும்ப பாரத்தை போக்குறதுக்காக இந்த பெட்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சார். ஆனா அது உங்களுக்கே பாரமா போயிடுச்சு. இனி அந்த பாரம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். உங்க சுகதுக்கத்திலே எனக்கும் பாதி பங்கு இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க, இத கண்ணும் கருத்துமா காப்பாத்தி சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடுவோம். போதுமா? என்ன 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 சொன்னீங்க? இப்ப தானே என் பேரை மாத்தி வச்சீங்க, இதுக்குள்ள மறந்துட்டீங்களே. நிஜமா சொல்லுங்க, என் பேர் தான் என்ன? பாக்கியமே தான். பாக்கியம் நீ எனக்கு கிடைக்கலன்னா இந்த நிம்மதி கூட எனக்கு இருந்திருக்காது. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே, வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. காடு மேடு சொந்தம், காணும் யாவும் சொந்தம், கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். காடு மேடு சொந்தம், காணும் யாவும் சொந்தம், கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே, இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே, ஒரு வாலும் இல்லை தலையும் இல்லை வாழ்விலே, ஒரு வாலும் இல்லை தலையும் இல்லை வாழ்விலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. காற்று மழையில் இன்பம், கல்லு முள்ளில் இன்பம், கூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. காற்று மழையில் இன்பம், கல்லு முள்ளில் இன்பம், கூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே, நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே. ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே, ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. அக்கா, அக்கா, உன்னை புதைத்த இடத்திலே புல் முளைத்து போனவன் உனக்கு புதையல் அனுப்பிய தம்பிதான் வந்திருக்கிறான் இங்கே. இனி அழுதாலும் புரண்டாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? அக்கா,
ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நம் குடும்பத்தை குலைத்த அந்த கொடியவனை பழி தீர்ப்பேன். அல்லி இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு வாழ்வளிப்பேன். உன் நெஞ்சிலே பால் வார்ப்பேன். இது உறுதி. என்னையா பேசாம இருக்கிற? மனவரையில என் பொண்ணை மானவங்கப்படுத்தி உண்மையில மானநஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு நாளைக்காவது உண்மை ஜெயில வச்சாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். இப்ப மட்டும் என்னவா வாழுது? இப்பவும் நான் ஜெயில கைதி தான். பேசுங்க பேசுங்க, நீங்க எல்லாம் பேச அனாவசியமா ஒண்ணு பேசலையா? அனாதையான ஒரு பொண்ணை ஏற்கனவே உங்க மகன். போதும் மாப்பிள போதும். குலாம் கோத்தரம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குட்டி நீட்ட கழுதியா மகன். இனிமே அவன மகன் சொல்லாதீங்க. என்னையா வேஷம் போடுறேன்? நாளைக்கே உன் மகன் அல்லிய கூட்டிக்கிட்டு வந்து அப்பான்னு கூப்பிட்டா ஏப்பான்னு கேட்காம இருந்துருவியா? அதுதான் இனிமே இங்க நடக்காதுன்னு. தலைமுறை தலைமுறையா ரோஷத்துல தலைமுழுகின பரம்பரையாகும் இது. என்னமோ என்னுடைய போராத காலம் அந்த பையன் நெருப்ப வச்சுட்டு போயிட்டான். அதுல நீங்க நெய்ய வாத்தி என்ன கொல்லாதீங்க. நான் எங்கேயாவது ஒரு குழம்பு குட்டிய பாத்துக்க வேண்டியது. அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பேப்பர்ல பாத்துக்கிறோம். அப்பா, அத்தான் செய்த தவறுக்கு மாமாவை ஏன்பா கோவிச்சுக்கிறீங்க? மகனை இழந்துட்ட மாமா மனம் ஒடிஞ்சிருக்கிற இந்த நேரத்திலேயே அவர் மனசை புண்படுத்துறது. பரவாயில்லம்மா, என்னமோ உங்க அப்பா ஆத்திரத்துல பேசுறாரு. ஆனாலும் என்னுடைய உண்மையான மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்ட உனக்கு இருக்கிற அன்பு கூட அந்த அயோக்கிய பயலு கிடையாது. மாப்பிள, என்னைக்கு அந்த பையன் வீடு திரும்பி வந்து நளினி கழுத்துல தாலியை கட்டான்னு அன்னைக்கு தான் அந்த வீட்டுல இருக்கிற சொத்து சுதந்திரம்ல அவனை சேர்ந்தது. நம்ம மாமன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்னே நம்பி வந்த நளினி தாயா எனக்கு இனிமே மக மருமக எல்லாம். இந்த வீட்டு மேனேஜ்மெண்ட்டை அவகிட்ட ஒப்படைக்க போறேன். எங்களுக்கு இருக்குயா இந்த பொல்லாப்பு? மகன் ஊர்ல இல்லாத நேரத்துல வக்கீல் சொத்தை எல்லாம் மோசம் பண்ணி எழுதி வாங்கிட்டான்னு 4 பேர் கேவலமா பேசுறதுக்கா? ஓய் நல்ல சிவம், இது சிவன் சொத்தல்ல, புல நாஸ்தி ஆகிறது. இவர் கைய மூடி கதம் போட்டு சம்பாதிச்ச சொத்தாக்கும். என்னை எவரும் அசைச்சுக்க முடியாது. உங்ககிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? இந்த சாவி புடி புடி சாவி. யார் அவன்? ஓஹோ, நீயா? மூர்த்திக்கு சப்போர்ட் பேச வந்திருக்கியா? என்ன இருந்தாலும் என்ன தம்பி தங்க கம்பியாச்சு. நல்ல தொம்பி. யோ, உனக்கு இனிமே அந்த வீட்டுல வேலை கிடையாது, வெளியில போ. என்னங்க என்னங்க என்னங்க, ஒத்த வரியில இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல, வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே. உனக்கு ஒரு ராமாயணம் எழுதி தர்றேன். வேண்டாங்க வேண்டாங்க, நான் எப்ப வந்தேன், எப்போ உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. உங்க உப்பை தின்னு உப்புன்னு உடம்புங்க இது. உப்பு 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 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு செருப்பா உழைச்சாலும் தக்கு தக்குங்க. நிறுத்தையா, இனிமே மூர்த்தி வீட்டுல தான் உனக்கு வேலை. அதுதானே கேட்டேன். என்ன இருந்தாலும் தகப்பன் மகங்கிற பாசம் விடுங்களா? மூர்த்தி வீட்டுல என்ன வேலை தெரியுமா? அள்ளிக்கிட்டே அந்த மூர்த்தியை பிரிச்சு வீட்டுல கொண்டு சேர்க்க வேண்டியது உன் கடமை. என்னங்க இது? வாழை மரத்தை வெட்டுறதும் வாழ்ற குடும்பத்தை கெடுக்கிறதும் மகா பாவமுங்க. மகா பாவத்தை கண்டவர். யோ, அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணத்தை பண்ணி அதுல புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன் நான். என்கிட்ட பாவ புண்ணியத்தை பத்தி நீ பேசாத. யோ, என்ன சொல்ற? என்ன இருந்தாலுங்க அது என்னால முடியாது. முடியாதா? யோ சன்னியாசி, யாருகிட்ட பேசுறங்கிற நினைப்பாவது இருக்குதா? இங்க பாரியா, நீ எழுதி கொடுத்த அண்டி மாண்டு பத்திரம் இருக்கு பாரு, அதை நாளைக்கே கோர்ட்ல தாக்கல் செய்து ஜப்தி வாரண்ட் வாங்கிடுவேன். ஜெயில் கதவு திறக்கும், ஊர் உன்னை பார்த்து சிரிக்கும், புள்ள குட்டிங்க நடுத்தருவுக்கு வந்துடும், உன் பொண்டாட்டி போன கிணத்துல மிதக்கும். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் போறான் பாரான்னு ஊர் உன்னை காரி துப்புவையா. வேண்டாங்க வேண்டாங்க, பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறத படம் மாதிரி தெரியுதுங்க, கண்ணாடி மாதிரி. தெரியுது இல்ல? இப்ப என்ன சொல்றீரு? நாங்க இது என்ன தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ளி விட்டீங்களே. நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, பாம்பே பிடிக்கிறீங்க அல்லது பசுவே கொள்றீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்தாயா, நான் கேக்குறது பதில் சொல்லாம ஓமானம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாயா, மூர்த்தியை பிரிச்சு கொண்டுட்டு வாரியா, இல்ல நான் கோர்ட் ஏற்றுமா? 2ல 1. என்னையா அது? நாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த மகா புண்ணிய காரியத்தை இந்த நாமத்தை போட்டு செய்யப்படாதுங்க. நல்ல வேடிக்கையான மனுஷையா நீரு. யோ யோ, மூர்த்தி வீட்டுல வேலை மட்டும் தான் ஐயா, சம்பளம் இங்கதான். சரி வரணும் வரணும். ஐயா, அடையப்பா, என் அல்லியே உங்களுக்கு தெரியுமா? அல்லியா? ஆமா,
என் அக்காள் தங்கம்மாளின் மகள். என் பெயர் பாண்டியன். என் அல்லியை தெரியுமா உங்களுக்கு? அல்லியாது பள்ளியாது, போப்பா போப்பா. என் அக்காள் தங்கம்மாளின் மகள். என் பெயர் பாண்டியன். பெரியவரே, என் அல்லியை உங்களுக்கு தெரியுமா? அவளுடைய தாய்மாமன் நான். என்னுடைய அக்காள் தங்கம்மாளின் மகள் தான் அல்லி. என் பெயர் பாண்டியன். என் அல்லியை உங்களுக்கு தெரியுமா? அவளை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெரிய மனிதர்.